ரைட்டா? அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் நெருங்க அது எப்போ டிடெக்ஷன் ஆரம்பிக்குதோ, இப்போ நான் ஃபோனில் தான் இந்த டிடெக்ஷன் போட போகிறேன். இதே தான், சரியா? இப்போ இதை ரிவர்ஸில் மேப் பண்ணோம்னா, ஓகே, இந்த உருவ வழிபாடுன்னு சொல்கிறோம்ல, இந்த உருவ வழிபாடுக்கு வந்து ரொம்ப காலங்கள் கிடையாது. இதை நான் ஜூம் பண்ணேன்னா பக்கத்தில் போயிடும். இதில் முக்கால்வாசி தெய்வங்கள் வந்து மனித உருவில் தான் இருக்குது. அப்போ இந்த முஸ்லீம்ஸில் வந்து உருவ வழிபாடு கிடையாது, ரைட்டா? இதை ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், நல்ல கான்செப்ட்டு. அப்போ இங்கேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணும்போது டிடெக்ட் ஆகிடும். அதான் பேசுகிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த உருவ வழிபாடோட ஸோ உருவ வழிபாடோட முக்கியமான அம்சங்க. இதில் சில தேவையில்லாத படங்கள்லாம் இருக்கா? அப்படி கிடையாது. அது கெட்டதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கண்ணுனால கெட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று, இங்கே இருக்கிற ஒரு மகுடி ஊதுறவர் இருக்காரா, அப்போ பாம்பை கண்டுபிடிக்கிறவர். இங்கே சில தெய்வங்கள் இருக்குது, அது புனிதமானவை, அது பிடிச்சிடும், ரைட்டா? அப்போ குழந்தைகள், முதியவர்கள் இதெல்லாம் ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம். இதுக்கு ஒரு ஏஐ கோடு மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த காலம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மித்ததுக்குன்னா உருவத்தை போடாது, எங்கெங்கே உருவம் இருக்கோ அதுக்கு மட்டும் உருவத்தை போடும், ரைட்டா? அப்போ பிள்ளை ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு தெரியணும், அது மனுஷனா இல்லையான்றது தெரியணும். இப்போ இங்கேருந்து ஒரு கையில் கீழே போட்டிருக்காங்கன்னா அது பாம்புன்னு சொல்லிடுச்சுன்னா எனக்கு வேஸ்ட்டு, நான் க்ரியேட் பண்ண ஏஐ டிடெக்டர் வேஸ்ட்டு. அது மாதிரி தான் இந்த விஷயம். இதை பார்ப்போம், இப்போ டைம் இல்லை, அப்புறம் வழிபாடும் தற்காப்பு கலைகளும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பரதக்கலை இந்த மாதிரி நிறையா கலைகள் இருக்குது. இப்போ இதை நான் இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன். இது இங்கேருந்து கட்டாயமாக ஒரு 50 மீட்டரில் இருக்குன்னா, இப்போ இந்த 50 மீட்டரில் எனக்கு அது டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து மீனாட்சி அம்மன் கோவில் போனாலும் போவேன், ரைட்டா? இது போஸ்ட் எஸ்டிமேஷனில் போட்டிருக்கேன். இது என்ன சொல்லணும்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து